எங்களுடைய நாடாளுமன்றங்கள் கூட்டணியில் அங்கம் வச்சால் கூட நாங்க எங்களுடைய நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாயிகளுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்திவைக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, கல்விக்கு நிதி கிடைக்கல, 100 நாள் திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு நிதி கிடைக்கல சொல்றீங்களா? எங்க அழுத்தம் கொடுக்கணும்? நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி ஏதாவது அழுத்தம் கொடுத்திருக்குன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக நிலை. இன்னொன்னு சொல்றாரு, அண்ணா திமுக எங்களுடைய நிலை பொறுத்து தெளிவாக சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. அதுதான் எங்களுடைய கொள்கை, அதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றவர்கள்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரி என்று பார்க்கின்ற பொழுது, கட்சி நீதியாக எதிர்பார்க்கின்ற பொழுது, கட்சி நீதியாக பார்க்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சியை தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலை. அதோட இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் என்ன பேசினாங்க திமுக? எமர்ஜென்சி வந்தது, இதனால திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அது கூட கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் அந்த நூற்றாண்டு விழா காட்சிப்படுத்தும் போது ஒரு காட்சிப்படுத்தினாங்க. அதுல ஸ்டாலின் அவர் மிசா சட்டத்தில் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எமர்ஜென்சி கொண்டாந்து மிசா சட்டம் கொண்டாந்து நீங்க பாதிக்கப்பட்ட சொன்ன அந்த காங்கிரஸ் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் எப்பொழுதும் வராது. எப்படி அக்கறையா இருக்குன்னு சொல்றீங்க? நான் தான் சொல்றேன், ஆடு நனைகின்றது ஓனாய் அழுதுதான். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது கட்சியில, அப்பொழுது பாதுகாப்பு, எங்களுடைய கட்சி அலுவலகம் தாக்கப்படும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையத்திலே சென்று எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்தாங்க. புகார் பதிவு பண்ணிட்டாங்க. பாதுகாக்கலையே. எங்களுடைய கட்சி அலுவலகத்தை ரவுடிகள் குண்டர்கள் தாக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம். இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது. அப்ப பிளந்த போது அறிவாலயத்தை போட்டு ஆரம்பிச்சாங்கல்ல, அறிவாலயத்தை பூட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாலயத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது. இதுதான் அண்ணா திமுக உள்ள வித்தியாசம். இல்ல, இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி புரிஞ்சுக்க? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்த்துக்கள் சொல்றாரு, முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக சொல்லி ஒரு இருதுருவ அரசியல் தான் இருக்கணும், மற்றொரு கட்சி இங்க வந்துவிடக் கூடாது. இவங்களுக்கு வேணும்னா அங்க போய் சேர்ந்துக்குவாங்க, மத்தைகளோட வேண்டாம்னா விட்டுருவாங்க. இது யாரிட ஏமாத்துற நாடகம்? அண்ணா திமுக விழித்துக் கொண்டவெல்லாம் பிழைத்துக் கொள்வார். புரியுதுங்களா? அதனால ஒண்ணும் கிடையாது. எங்க மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறீங்க, எங்க கட்சி அலுவலகத்தில் போட்டுறீங்க. என்ன விதத்தில் நீதிமன்றம் என்ன அடி அடிச்சது? இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு குட்டுச்சு? உண்மையான முதலமைச்சராக இருந்தா நடுவோட இருந்திருக்கணும். ஒரு பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன் விழா கண்ட கட்சி, அந்த கட்சி அலுவலகத்தில் சில ரவுடிகள் தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த அரசு சரியா பாதுகாப்பு கொடுக்காம ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க, உடைக்கிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா? ஒருபோதும் நடக்காது. எவ்வளவு வார்த்தை ஜாலங்கள் நீங்கள் பேசினாலும் அதுக்கு மயங்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் 2020 திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 மக்கள் துணையோடு அகற்றப்படும். அது உறுதி. அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.